ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய 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 சாரி. ரொம்ப நாள் ஆச்சு vlog போட்டு, டைம் ஜாஸ்தி கிடைக்கலைங்க. ஸோ அதனால தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த vlog என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ். ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் இயரும் வந்துட்டு பெங்களூர், மூணார், பாண்டிச்சேரி அங்கேயும் சொல்லிட்டு நிறைய பிளேஸ் போயிருந்தோம். கொச்சின்லாம் போயிருந்தேன். அது vlog-ஆ போட முடியல. பட் அட்லீஸ்ட் இந்த வாட்டி வந்துட்டு ஒரு vlog போடணும்னு சொல்லிட்டு மைண்டில் இருக்குது. ஸோ ஐ திங்க் அமாங் திஸ் I've chosen like this helmet. திங்ஸ் எல்லாம் இங்கே பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். வேணுங்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து பேக்கில் வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். டெஸ்டினேஷன் எங்கே போகிறேங்கிறத நான் சொல்லவே இல்லை. ஃபஸ்ட்டு சென்னை டு மதுரை போகிறேன். மதுரையிலேருந்து நெக்ஸ்ட்டு எந்த லொக்கேஷனுங்கிறது சீக்ரெட். அது vlog-ல போக ஆக்சுவலாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ட்ரிப்புக்கு ஆக்சுவலாக வந்து இந்த வாட்டி வந்து அவெஞ்சரில் தான் போக போகிறோம். அதனால் வரதுக்கு 2-3 நாள் ஆகுங்கிறதுனால பாக்கி எல்லா பைக்கையும் வந்து பக்காவாக கவர் பண்ணிவிட்டு கிளம்புறோம். அவெஞ்சர் இஸ் ரெடி ஆல்மோஸ்ட். ஓகே, பைக் இஸ் இன் குட் கண்டிஷன். ஆல்மோஸ்ட் டயரெல்லாம் ரெடி பண்ணி ஆயிடுச்சு. டயர் போட்டாச்சு. ப்ளஸ் இந்த வாட்டி வந்துட்டு ஃபாக் லேம்ப் ஒன்று போட்டிருக்க ஃப்ரண்ட்டில். அதனால் ஏன்னா நைட் த்ரோ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் ஃபாக் லேம்ப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கு. ஸோ கைஸ், பேக் பண்ணியாச்சு. நம்ம போட்டு ஸ்டார்ட் நவ். ஆல் செட். ஸோ பெட்ரோல் போட்டாச்சு. டைம் கரெக்டாக 11:31. இங்கேருந்து இப்போ நான் வந்துட்டு மதுரை கிளம்புறோம். ஏர்லி மார்னிங்கில் ரீச் ஆகணும்னு பார்க்குறேன். தட்ஸ் இட். ஆக்சுவலாக எல்லோரும் வந்து சென்னையிலேருந்து கிளம்புறதா இருந்தால் பெருங்குளத்தூர், வண்டலூர் அந்த ஹைவேஸில் தான் போவாங்க. பட் நான் OMRல இருந்து அப்படியே திருப்பூர்லேருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரூட் எடுத்துட்டேன். நாட் மச் ஆஃப் டிராஃபிக். அண்ட் அந்த ரூட்டு தான் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ டிராஃபிக்கு, டோலு அங்கெல்லாம் இல்லாமல் குயிக்காக செங்கல்பட்டு ரீச் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் தான் ஆச்சு. பட் அதுக்குள்ளேயே எனக்கு பயங்கரமாக தூக்கம் சுக்க ஆரம்பிச்சிச்சு. சிப்ஸ் பேக்கெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்ருந்தேன் தூக்கம் போகணுங்கிறதுக்காக. ஸோ இங்கேருந்து அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் நைட் ட்ரைவ்ங்கிறது நாட் மெனி வில் ப்ரிஃபர். அதிகமாக யாரும் எடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு பொதுவாகவே நைட் ட்ரைவ் பண்ணி எனக்கு பழக்கம். ஏன்னா டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் ஜாஸ்தி இன்டர்செக்ஷனில் யாரும் உள்ளே போக மாட்டாங்க. அதனால தான் நான் மேக்ஸிமம் நைட் ட்ரைவ் நான் சூஸ் பண்ணுவேன். பார்க்கலாம் அடுத்த நாள் மார்னிங் வரைக்கும் எப்படி தாக்கி முடிக்கிறேன்னு. ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்தாச்சு. வர வழியில் வந்துட்டு மழைன்னா ஹெவி மழை கிடையாது. அந்த ட்ரிசிலிங் இருக்கு இல்லையா, அந்த ட்ரிசிலிங்கில் ரோடு ஃபுல்லாக வெட்டாயிடுச்சு. ஸோ 2 பேர் நல்லா ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. வெட்டாக நனைஞ்சாச்சு. நல்ல வேலை லைட் ஜாக்கெட்டெல்லாம் எடுத்து வந்துருந்தேன். அதனால் ஓரளவுக்கு சேஃப்டு. செம்ம குளிருது. நம்மளோட ஷாப் இது. இங்கே தான் நம்ம ரெகுலராக ஸ்டாப் பண்ணுறது. லைட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் நைட் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லைட்ஸ் தான். உங்கள் வண்டியில் ஸ்டாக் லைட்ஸ் எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். சப்போஸ் அது சஃபிஷியன்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாக் லேம்ப் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு பெரம்பலூர் கிட்டே இருக்கேன். வண்டி ரிசர்வ் விழுந்துருச்சு. நோட் பண்ணல ஆக்சுவலாக அந்த சென்னையில் ஃபீட் பண்ணும்போது 41,000. ஓகே, இப்போ மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கோம். மறுபடியும் ஆக்சுவலாக வந்துட்டு ரிசர்வ் விடும்போது சொல்கிறேன். அவெஞ்சர் டேங்க் ஒரு 30 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதில் 3.8 லிட்டர்ஸ் ரிசர்வு, 10 ஆக்சுவலாக வந்துட்டு மெயினு. ஓகே, சவேர் திருச்சிராப்பள்ளி பெரம்பலூரில் இருக்கேன். இன்னும் திருச்சி, அதுக்கப்புறம் மதுரை. 9 மணி ஆயிரம் போல இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு விடிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மொத்த ஜேர்னியுமே இன்னும் சூப்பராக போயிருந்துருக்கும். நடுவில் இந்த மாதிரி வந்துட்டு மழை பெய்யாமல் இருந்திருந்தா. மழைனா ஹெவியாக பெஞ்சிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. இடையில பயங்கரமாக ட்ரிசில் ஆச்சுனாலே கம்ப்ளீட்டாக வந்துட்டு பைக்கும் கண்டமாகுது. ப்ளஸ் நமக்கும் வந்துட்டு ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் ஆக அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு ஒரு சில இடத்துல மழை பெய்யுது, ஒரு சில இடத்துல அப்படியே கொஞ்சம் ரோடு ஸ்மூத்தாக இருந்துச்சு. அப்படியே பனியும் வேறு மார்னிங்கு.
மிக்சடாக இருந்துச்சு கிளைமேட்டு, பட் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணுறதுக்கு. எஸ், ஃபைனலி லைக் திருச்சி க்ராஸ் பண்ணுறேன். ஒரு டைமும் திருச்சிக்குள்ளே போயிட்டு போகணுன்னு ஆசை தான், பட் ஆனால் டைம் கரெக்டாக செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் வெளிச்சம் வந்துட்டு வெயில் அடிக்கவும் தான் ரோடு கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு நிறையா ஸ்டாப் எடுத்து ஒரு வழியாக மதுரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னும் ஃபியூ கிலோமீட்டர்ஸ் தான் மதுரை நம்ம ரீச் ஆக போகிறோம். எஸ், ஃபைனலி மதுரை ரீச் ஆகிட்டு. மதுரை வெல்கமிங் யூ. ஸோ கைஸ், எஸ், மதுரை ரீச் ஆகிடுச்சு. மதுரை அன்புடன் வரவேற்கிறது. வா, மதுரை நல்லா வெயில் இருக்குன்னு பார்த்தா செம க்ளவுடியாக இருக்குது. நவ் ஐ எம் ஹெடிங் டு மீனாட்சி அம்மன் டெம்பிள். அதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ரூம் கிடைக்குமான்னு பண்ண போகிறேன். டைம் கரெக்டாக வந்துட்டு ஆச்சு. அங்கங்கே ஸ்டாப் பண்ணி ரொம்ப வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் உள்ள கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ கைஸ், ஃபைனலி மதுரை ரீச் ஆயிடுச்சு. அன்பிளான்டு ட்ரிப்பு தான். ரூம் மேலாம் எதுவும் புக் பண்ணவே இல்லை. அப்படியே கூகுளில் வரும்போது சர்ச் பண்ணி கேட்டேன். பட் டு மை லக் எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு சீசன் டைமாக அது என்னென்னு தெரில, எங்கே கேட்டாலும் ரூம்ஸே இல்லை. பட் ஃபைனலி எனக்கு ரூம் கிடச்சிச்சு. பிளேஸ் என்னது, மங்களாச்சு. ஓகே, போதும். ஜஸ்ட்டு ஒன் டே ஸ்டேக்கு இது போதும். கோயிலுக்கு பக்கத்துலேயே எனக்கு ரூம் கிடச்சிச்சு. அதுதான் பியூட்டி. ஸோ ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மார்னிங் டிஃபன் இட்லி வித் கறி குழம்பு, அதை எங்கேங்கிறத தேடிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். லெட்ஸ் கோ. A few hours later. ஸோ கைஸ், வந்த உடனே நல்ல ஒரு தூக்கம் போட்டாச்சு. தூக்கம் போட்டுட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து லஞ்சுக்கு கிளம்பிட்டேன். எஸ், டைம் டு எக்ஸ்ப்ளோர் மதுரை ஃபுட். ஸோ முதல்ல நான் ஆக்சுவலாக வந்து விசிட் பண்ண நினச்ச பிளேஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோனார் மெஸ். நான் என்னோடய ரூமும் வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போது கிளம்பிட்டு இப்போ நான் வந்துட்டு கோனார் மெஸ் போகணும். அதுக்கு வண்டியோட நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி கண்டிஷனில் வைக்க மாட்டேன், தெரில உங்களுக்கு தெரியும் தெரில. ரொம்ப அழுக்காக சேரெல்லாம் பட்டு மலையில் ஓட்டிகிட்டு வந்துட்டு பட்டு கேவலமாக இருக்குது. இதே கண்டிஷனோடு வந்துட்டு எனக்கு ஓட்டுறதுக்கு மனசு இல்லை. பார்க்கலாம், முடிஞ்சால் லன்ச் சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு வாட்டர் வாஷ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் கவனிப்போம். ஓகே, லெட் மீ கோ டு த ஹோட்டல் ஃபர்ஸ்ட். எஸ், மதுரையில் ஆக்சுவலாக வந்து இந்த ஃபேமஸான கோனார் மெஸ்ஸுக்கு தான் வந்து லன்ச் சாப்பிட வந்திருக்கேன். ஸோ இங்கே மஸ்ட் ட்ரைன்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு எந்த லைக் தான் கண்டிப்பாக. எண்ணெய் சுக்கா சாப்பாடு. I want to try this. Let's give it a try. Column water is missing. रेग्युलर 70 रुपये. रेग्युलर പറഞ്ഞാൽ ഐസ്ക്രീം മലായ ആഡ് ആവും. 45 രൂപയ്ക്ക് മെയിൻ ആയിട്ട് ഉണ്ടാവും. സ്പെഷ്യൽ പറയുന്നുണ്ട് ജില്ലി സബ്ജ നട്ട്സ് ഒക്കെ ആഡ് ആയിട്ട്. A few years later. So guys, ஈவினிங் 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். போயிட்டு அந்த லைக்கில் கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. ஐம் நாட் ஷூர் லைக் சார் ஐ கேன் டேக் த மொபைல், பட் ஐல் ட்ரை. A few hours later. Guys, செம்ம டிசப்பாயின்மெண்ட். மேபி நான் என்கொயர் பண்ண மாட்டேன்னு தெரில. உள்ளுக்குள்ளே போன உடனே ஆக்சுவலாக வந்துட்டு அவ்வளோ பெரிய லைனு. எதுக்கு அப்படின்னா வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கு ஒரு லைனு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெய்ட் தர்ஷனுக்கு ஒரு லைன் போல் இருக்குது. அப்படியே நிற்கிறாங்க அநியாயத்துக்கு. இப்போ இந்த சபரிமலை சீசன் வரையா, ஸோ நிறையா சுவாமிகளும் உள்ள லைனில் நிற்கிறாங்க. நார்மலாக அந்த மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் உள்ளுக்குள்ளே போகலாம். நான் மேபி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் போல இருக்குது. எனக்கு அந்த மெத்தட் இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னு எனக்கு புரியல. ஸோ ரெண்டுக்குமே வந்துட்டு மெயின் அந்த உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய க்யூ. அதை தாண்டி தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாமியும் நீங்கள் பார்க்க முடியும், அப்புறம் மெயின் காடையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஏர்லி மார்னிங் போனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். மார்னிங் போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சா என்ன சொல்கிறாங்கன்னா, மார்னிங் வந்து 4 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்களாம். இங்கே 2:30 மணிக்கே வந்துட்டு சாமியெல்லாம் உள்ளுக்குள்ள வந்துடுவாங்க. ஐயப்ப சாமி பக்தர்கள் மற்ற பக்தர்கள்லாம் வந்துடுவாங்க.
4-4:30 வந்து இன்னும் பயங்கரமாக கூட்டமாக இருக்குங்கிறாங்க. என்னத்தை சொல்ல, மேபி இன்றைக்கி நமக்கு ஆக்சுவலாக வந்துட்டு எழுதி வைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் வித் கிரேட் டிசப்பாயின்மெண்ட் லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக். பட் எனிவே இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் லெசன்ஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு டின்னருக்கு வந்துட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ கைஸ், மதுரையிலே ஃபேமஸான வந்துட்டு ஜனனி மெஸ்க்கு தான் இப்போ நான் இங்கே நைட் டின்னருக்கு வந்திருக்கேன். ஸோ இன்ஸ்டாவில் பார்த்து பயங்கர ஹைப் ஆயிடுச்சு. அதனால் சென்னையிலேருந்து ட்ரை பண்ணி இங்கே வந்தாச்சு. இங்கே என்னென்னலாம் சாப்பிட போகிறேங்கிறத அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ டு ஸ்டார்ட் வித் இந்த பரோட்டா, அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்துட்டு 3 விஷயம். ஆனால் இது என்னென்ன சொன்னீங்கன்னா? இது சிக்கன் கிரேவி, இதுவும் சிக்கன் கிரேவி. ஓகே, இது மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு சூப்பர், அல்டிமேட்டு. வரிசை ஒன்றா அடுக்கும். சைஸ் வந்து மட்டன் சுக்கா, குழல் ரோஸ்ட்டு, சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன், கார ரோஸ்ட்டு, நாட்டுக்கோழி ரோஸ்ட்டு, முட்டைக்கறி, குழல் முட்டை, மட்டன் சுக்கா முட்டை, வெங்காயம் முட்டை கிரேவி. ஓகே, திஸ் இஸ் ஸ்பெஷல் கொத்து பரோட்டா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு முட்டைக்கறி, அதாவது மட்டன் போட்டிருக்கு. 3 வெரைட்டிஸ் ஆஃப் கிரேவி இருக்குது. போட்டு அடிச்சு சமைச்சு பண்ணுவோம். இல்லை, மதுரை ஏன் வந்துட்டு சென்னையிலேருந்து தூரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். பாண்டிச்சேரி மாதிரி கிட்ட இருந்துருக்கோம்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 கஸ்டமர் இருந்தாங்க. நைட் சாப்பிட்டாங்க. மறுநாள் நைட் வந்து சாப்பிட்டு உங்கள் கடை ஒன்று வந்து எங்கள் மெட்ராஸில் வைங்க. ஃபேமஸ் கலக்கி. ஆக்சுவலாக வயிற்றில் இடம் கம்மியாக இருக்குது. ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் ஆக்சுவலாக டேஸ்ட் பண்ணிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் கம்மியாக தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. ஆனால் உங்கள் பேர்? மோகன். ஒரு விஷயத்தையும் அழகாக புட்டு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மதுரை வந்தீங்கன்னா அமாங் ஆல் த ரோட் சைடு ஹோட்டல் ஜனனி மெஸ்ஸும் மஸ்ட் ட்ரை பிளேஸ். எப்போ மதுரை வந்தாலும் இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஃபுட் வாஸ் அல்டிமேட். ப்ரைஸ் வைஸும் சரி, அங்கே சர்வ் பண்ணதும் சரி, அல்டிமேட்டு. ஸோ ப்ளீஸ் டூ விசிட். சாப்பாடை சாப்பிட்டு வந்துட்டு செரிச்சது பத்தாமல் இப்போ இங்கே ஃபேமஸ் ஜிகிர்தண்டாக்கு வந்திருக்கு. மதுரை வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ணாமல் போனால் நல்லா இருக்குமா என்ன? ஸோ இட்ஸ் டைம் டு டேஸ்ட் ஜிகிர்தண்டா. லெட்ஸ் கோ. ஸோ எல்லாம் சாப்பிட்டு ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ வித் திஸ் மதுரை எபிசோடு ஓவர். ஸோ நாளைக்கு மார்னிங் ஆக்சுவலாக வேறு டெஸ்டினேஷன் கிளம்புறேன். மதுரை மக்களுக்கு மிக்க நன்றி. நிறைய விஷயம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னு கூப்பிட்றதாகட்டும், இல்லை இந்த லந்தாகட்டும், ஃபுட்டு எஸ்பெஷலி அல்டிமேட்டு. சோலோ ட்ரிப் மதுரைக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. அஃபிஷியலாக பல டைம் வந்திருக்கேன். பட் சோலோவாக ஆக்சுவலாக வந்துட்டு பைக் ட்ரிப் மதுரைக்கு வந்துருக்கிறது தான் ஃபஸ்ட் டைம். ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்ஸ் அகெயின் மதுரை மக்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த டெஸ்டினேஷன் என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ until then, Shalson signing off. Bye. Good night. You all take care.